கடன் வாங்கி மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தாத ஒரு நாடு சொல்லுங்க. அதாவது இப்போ எனக்கு இதுதான் கடன் வாங்காத நாடு அப்படின்னு சொல்ல தெரியல. தந்தை பெரியார திட்ட சொன்னா மணிக்கணக்கில் திட்டுவாங்க. ஆனா ஏதாவது கேள்வி கேட்டா மரமண்ட மாதிரி இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க. அப்படிதான் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒரு பெண் நிர்வாகி பாத்திமா ஃபர்கானா, இவர் ஒரு விவாதத்தில் கலந்துக்கிட்டு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு மரமண்ட மாதிரி இருக்கிறாரு. நிறைய இடத்துல பல்ப் வாங்கிட்டாரு இவரு. கடன் வாங்கி மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தாத ஒரு நாடு சொல்லுங்க. அதாவது இப்போ எனக்கு இதுதான் கடன் வாங்காத நாடு அப்படின்னு சொல்ல தெரியல. இந்த விவாதத்துல பாத்திமா ஃபர்கானா தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி நலத்திட்டங்களை பண்றாங்க, உங்களுக்கு நிர்வாகமே பண்ண தெரியல அப்படின்னு அடிச்சு விட்டாரு. இவர் நாம் தமிழர் கட்சி மேடை நினைச்சிட்டாரு போல. இருக்கிறவர்கள்லாம் முட்டாள்கள், எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டாங்க, தற்குறிகளாக இருப்பார்கள் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை போல அப்படின்னு நினைச்சிட்டு பாத்திமா ஃபர்கானா அந்த விவாதத்துல இப்படி சொன்னாரு. உடனே நெறியாளர் சிம்பிளாக கேள்வி கேட்டாரு. ஒரு அரசு நலத்திட்டம் உதவி பண்றாங்க, கடனே வாங்காத நலத்திட்டம் பண்ற ஏதாவது ஒரு அரசு சொல்லுங்க, ஏதாவது ஒரு மாநிலத்தை சொல்லுங்க, இல்லை ஏதாவது ஒரு நாட்டையாவது உதாரணத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாத்திமா ஃபர்கானாவுடைய முகத்துல ஆடலை. ரெண்டாவதாக அந்த நெறியாளர் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் செக்டரோட பர்சன்டேஜ் எவ்வளவு, விவசாய செக்டருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த பாத்திமா ஃபர்கானா. இவரை தான் பெரிய ஆளுமை அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் மேடைகளில் ஏற்றி விடுறாங்க. இவங்கெல்லாம் வாய்க்கு வந்ததை வாட்ஸ்அப்பில் படித்ததெல்லாம் உளறி கொட்டுகிறார்கள், அதுக்கும் கைத்தட்டுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் தற்குறிகள். விவாதத்துக்கெல்லாம் இவர்கள் போனார்கள் என்றால் நொண்டி நொங்கு எடுத்து விட்டுருவாங்க போல. மூன்றாவதாக அவர் சொன்னது என்னன்னா, கிராமத்தை விட்டு எல்லாருமே நகரத்தை நோக்கி போறாங்க, கிராமத்துல ஆட்களே இல்லை, ஏன்னா இங்க இண்டஸ்ட்ரியிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் கிராமங்களுக்கு கொண்டுகிட்டு வராங்க, விவசாய நிலங்கள்ல இண்டஸ்ட்ரியை கொண்டுகிட்டு வராங்க, வேளாண் நிலங்கள்லாம் பாதிக்கப்படுது, அதனால விவசாயமே இல்லாமல் போகுது அப்படின்னு ஒரே விவாதத்துல இப்படியும் பேசுறாங்க அப்படியும் பேசுறாங்க. ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லை அந்த பக்கம் நில்லு, நடுவில் என்னன்னா வண்டியை லாரி ஏற்றி அடிச்சுட்டு போயிடணும்னு சீமான் சொல்லுவார்ல, செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் இந்த பக்கமும் தலையாட்டுறாங்க, இந்த பக்கமும் தலையாட்டுறாங்க. ஸோ இவர்களுக்கு இவர்களுடைய அறிவு எவ்வளவு அப்படின்னா, இந்த விவாதங்களுக்கெல்லாம் போனால் தெரிஞ்சிடும். இவங்க அண்ணனின் வளர்ப்பு, சீமானுடைய வளர்ப்பு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் படிச்சுட்டு வாய்க்கு வந்ததை உளர்வார்கள், அதுக்கு கைதட்டுறாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தற்குறிகள். இவர்கள் விவாதம்னா நாம் தமிழர் கட்சி மேடை நினைச்சிட்டாங்க போல. முதலே சொன்னதே போல விவாதம்னா இப்படி தான் இருக்கும், எதிர்த்து கேள்வி கேட்பார்கள், எதிர்த்து கேள்வி கேட்டால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மரமண்டைகளுக்கு பதில் தெரியாது. பதில் தெரியலாட்டி இந்த மாதிரி பாத்திமா ஃபர்கானா மாதிரி திருன்னு முழிச்சு அசிங்கப்பட்டு வர வேண்டியதான். இவர் இந்த மாதிரியான தற்குறிகளை தான் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லி மேடை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.